நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தெய்வ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்த்தி அடைகிலனே. பள்ளதிறங்கிடினும் சற்றும் தீமை கண்டஞ்சேனே. வானவரன் என்னோடிருப்பார், மழை தடியும் கோதுமை தேடும். தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்த்தி அடைகிலனே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் இரவேளையில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீத புத்தகங்கள் 23ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாவது சங்கீதம் 23 1-2 வசனங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இதை எழுதிய தாவீது ஒரு மேய்ப்பனாக இருந்தவர். அவர் தன்னுடைய ஆடுகளை நன்றாக மேய்த்தவர். எப்படி தெரியும்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34, 35, 36 வசனங்களிலே அவர் அவருடைய ஆட்டு மந்தையை கவர்ந்து ஆடுகளுக்கு சேதம் விளைவிக்க ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்த பொழுது பயந்து ஆட்டு மந்தையை கைவிட்டு விட்டு ஓடிவிடாமல் அந்த சிங்கத்தையும் கரடியும் கொண்டு அவருடைய ஆடுகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்த நல்ல மேய்ப்பனாக தாவீது விளங்கினார். கர்த்தர் அதே போல நம்முடைய உலக வாழ்விலே நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தருவார். கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள் ஒன்றும் வராது. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுவார். சங்கீதம் 34:10 வாசித்து பாருங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும்,
கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்கிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, என் அன்பு பெரியவர்களே, தாய்மார்களே, வாழ்வின் தேவைகள் உங்களை அழுத்தது நிமித்தமாக, வாழ்வின் தேவைகளின் தேவைகள் உங்களை அழுத்தியது நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கும் பொழுது ஒரு நன்மையும் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுபடாது. கானாவூர் திருமண வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்திருந்தார்கள். அவர் வந்தார். அந்த திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டது. ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாரா? இல்லையே. அது ஒரு உலக பிரகாரமான தேவைதான். அநேக நேரம் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் தான் கரிசனை கொள்வார். நல்ல ஜெபம் பண்ணணும்னு நினைப்பார், நம்ம நல்ல வேதம் வாசிக்கணும்னு நினைப்பார், நம்ம நல்ல ஊழியம் செய்யணும்னு விரும்புவார், நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு விரும்புவார். அதெல்லாம் மெய்தான், உண்மைதான். ஆனால் ஒரு தகப்பனவர் சங்கீதம் 103:12 இரக்கமுள்ள தகப்பன், மனம் இறங்குகிற தகப்பன். மத்தேயு 7:11 நன்மைகள் செய்கிற தகப்பன். உபாகமம் 1:31 தூக்கி சுமக்கிற தகப்பன். அப்படிப்பட்ட அவர் நம்முடைய உலக பிரபலமான தேவைகள் மேலும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டவர்கள் பார்த்து விட்டு சும்மா இருக்கவில்லை. ருசியற்ற தண்ணீரை ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றி ஒரு அற்புதம் செய்து அந்த கல்யாண வீட்டாரின் தேவைகளை சந்தித்தார். என் மகனுக்கு திருமணம் நடைபெறவில்லையே, என் மகளுக்கு திருமணம் நடைபெறவில்லையே, அதற்கான பண தேவைகள் இடத்திலே நிறைய இருக்கிறதே, பணம் இல்லையே, தேவைகள் நிறைய இருக்கிறதே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கானாவூர் திருமண வீட்டை அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுடைய வீட்டிலும் ஒரு அற்புதம் செய்வார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று ஆதியாகமம் 2:18 சொன்ன ஆண்டவர் உங்கள் மகனுக்கு மகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஒரு திருமணத்தை நடத்தி ஒரு குடும்ப வாழ்வை ஆசீர்வதிப்பார். 16 வகையான ஆசீர்வாதங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ உதவி செய்வார். ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது. 1 தீமோத்தேயு 6:17 சொல்கிறது, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நம்ம அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் எப்படி கொடுப்பாராம்? சம்பூர்ணமாய் கொடுப்பாராம். ஆகவே தான் 3 யோவான் 1:2 சொல்கிறது, பெரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி, MCA படிப்பு 3 ஆண்டுகள் படிப்பதை 3 ஆண்டுகளுக்கு முடிக்க முடியாமல் ஃபெயில் ஆகி அரியர்ஸ் வைத்து 7 ஆண்டுகளில் தான் நான் முடித்தேன். ஆனால் தேவன் எனக்கு ஒரு குறையும் வைக்கலை. அதன் பின்பு எம்ஃபில் நான் வெறுத்த, நான் கஷ்டப்பட்ட கம்ப்யூட்டர் படிப்பில் எம்ஃபில் முடிக்க கிருபை செய்தார், செட் படிக்க கிருபை செய்தார், PhD தீசிஸ் சப்மிட் பண்ண கிருபை செய்தார். ஒரு கல்லூரியின் பேராசிரியராக 22 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிய உதவி செய்தார். கிட்டத்தட்ட 1 வருடம் வைஸ் பிரின்சிபலாக பணியாற்ற கிருபை செய்தார். தேவ பிள்ளைகளுக்கு வாழ்வில் ஒரு குறையும் வராது. அடுத்தது, அவர் அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் என்பது சமாதானமான வாழ்வை குறிக்கும். வாழ்விலே மன நிம்மதி இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, சமாதானம் இல்லை என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ, மன நிம்மதி சமாதானத்திற்காய் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி இந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆதியாகமம் 49:10 சொல்கிறது, அவர் சமாதான கர்த்தர். ஏசாயா 9:6 சொல்கிறவர் சமாதான பிரபு. மீகா 5:5 சொல்கிறவர் சமாதான காரணர். ரோமர் 16:20 சொல்கிறவர் சமாதானத்தின் தேவன். அந்த ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். சங்கீதம் 23:4 சொல்கிறது, அவர் ஆத்துமாவை தேற்றுகிறார். எரேமியா 31:13 வாசித்து பாருங்கள்.
நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இன்று இரவு ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவார். அவர் உங்களை மேய்க்க நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவர். ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பாருங்கள். பிரயோஜனமாக இருக்கதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 23:4 சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஏசாயா 41:10 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, காரணம் தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 28:20 சொல்கிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சகல நாட்களிலும் என்றால் எல்லா நாட்களிலும், ஒரு வருடத்தின் 365 366 நாட்களிலும், ஒரு மாதத்தின் 30 31 நாட்களிலும், ஒரு வாரத்தின் 7 நாட்களிலும், ஒரு நாளின் 24 மணி நேரமும் அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவா 1:5 எபிரேயர் 13:5 சொல்கிறது. மத்தேயு 1:23 சொல்கிறது, இம்மானுவேல் என்று அவர் பெயருக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார், என்றென்று இருப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நீங்கள் கவலைங்க வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பார்த்து கொள்வார். அவர் நம்மை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 23:5 சொல்கிறது, அவர் எண்ணெயால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறாராம். என் சத்துருக்குள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28-29, அப்போஸ்தலர் 2:17-18 வேதம் விதமாய் சொல்கிறது. அப்போஸ்தலர் 1:8 வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவன் தன்னுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் இலவசமாய் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டீர்களா? பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் நீங்கள் தாகத்தோடு கேட்டால் உங்கள் மேல் தம் ஆவியை ஊற்றுவார், உங்களை பலப்படுத்துவார். கடைசியாக சங்கீதம் 23:6 கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிற நல்ல ஆண்டவர். அவர் 6வது வசனம் விதமாய் சொல்கிறது. சங்கீதம் 23 அதிகாரத்தில், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 103:4-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். 1 யோவான் 3:16 சொல்கிறது, இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி, கடைசியாக நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நமக்கு நிரந்தரமான ஒரு வீடு உண்டு, நமக்கு நிரந்தரமான பரலோக ராஜ்யம் உண்டு.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும், நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்துல சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 5:1 சொல்லுகிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பிலிப்பியர் 3:20 சொல்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. we are citizens of heaven. இந்த உலக வாழ்க்கைன்றது ஒரு லாட்ஜில் வாழ்கிற மாதிரி. நம்ம வெளியூருக்கு செல்கிறோம், நமக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா ஒரு லாட்ஜில் தங்குவோம். ஆனால் அது நிரந்தரமாக அங்கேயே தங்க மாட்டோம். நம்ம வேலை முடிஞ்சோடனே இந்த லாட்ஜை காலி பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். பரலோகம் தான் நம்ம வீடு. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது. நாம் பிள்ளையை வாழும் பொழுது நமக்கென்று ஒரு மோட்ச ராஜ்யத்தை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ராத்திரி வேளையில் அதற்கு தகுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றுவாராக. நல்ல மேய்ப்பன் நம்மை இந்த உலக வாழ்விலும் சம்பூர்ணமாய் நடத்தி நம்முடைய உலக ஓட்டம் முடிந்த பின்பு நம்முடைய சுவாசத்தை நம்முடைய கரங்களிலே வைத்திருக்க ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்வார். அங்கே நித்தியமாய் ஆண்டவரோடு சந்தோஷமாய் நாம் வாழ்வோம். நாம் ஜெபிக்கலாம். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசமாய் ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, நீரே எங்கள் நல்ல மேய்ப்பர், எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இறுதியிலே மோட்சராடியத்தில் எங்களை சேர்த்தரணும். அதற்கு தகுதியுள்ளவர்கள் எங்களை மாற்றும். இப்பொழுதும் வியாதியிலே பலவீனப்பட்டவர்களாய் இந்த நிகழ்ச்சியை வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் குணமளிக்கும் வல்லமை வியாதிப்பட்ட ஒவ்வொரு சரீரத்தையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் சுகவீனங்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. நன்றி இயேசு சுவாமி. Be healed in the marvelous name of Jesus Christ. குழந்தை பாக்கியன ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளை செய்தரணும். திருமணமும் இன்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளை செய்தரணும். ஹல்லேலூயா. வேலை என்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை செய்தரணும், அருளி செய்தரணும். தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொழிலிலே செழிப்பை கட்டளையிட்டரணும். உத்தியோகம் பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உத்தியோகத்திலே உயர்வை கட்டளையிட்டணும். விரும்புகிற இடத்திற்கு விரும்புகிற இடம் மாறுதல் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் கிருபை செய்தரணும். தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய தொழிலில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை செழிப்பை கட்டளையிட்டரணும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்கு ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.